இது லாஸ்ட் வீக் நாங்கள் திருப்பதி போனப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. நாங்கள் நடந்து போகலான்னு தான் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். ஆனால் நடந்து போகிறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரீ பிளான் இல்லாமல் திருப்பதி போகவே கூடாது. ஏன்னா நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டிருந்தோம். அப்புறம் சொன்னாங்க அங்கே நிறையா இப்போது மாற்றிட்டாங்க, அதனால் நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே போகிறது தான் பெஸ்ட்டுன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இங்கேருந்து கிளம்பிட்டோம். தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் திருப்பதி போய் சேர்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் நைட்டு போயிட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கான பஸ்ஸில் ஏறி போயிருந்தோம். அங்கே அந்த பெருமாள் கோயில்கிட்ட இறக்கி விடுறாங்க. அகைன் நம்ம ஒரு ஆட்டோவில் ஏறி தான் அந்த ஸ்ரீவாரிமெட்டு அந்த படிக்கிட்ட வந்து நம்மளை போய் இறக்கி விடுறாங்க. ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முன்னாடி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் அத்தை, மாமா, நானே, ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 2000 படி சூப்பராக ஏறிடலாம், பெரிய கஷ்டமே தெரியல. ஆனால் இந்த படியில் ஏறும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இயற்கையாக நாங்கள் போனப்போ கிளைமேட் வேறு ரொம்ப சூப்பராக இருந்ததா, அதனால் ஏறும்போது அந்த கஷ்டமே தெரில. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு எல்லோரும் எடுத்து வச்சுருந்தாங்க. நானுமே எடுத்து வச்சேன். போதும், நமக்கு சின்னதாக ஒரு வீடு கிடச்சா கூட போதும். போகிற வழி ஃபுல்லாகவே எப்படி இருந்துச்சுன்னா, ஏதாவது சாப்பிட, ஏற, உட்கார இந்த மாதிரி தான் நாங்கள் போனோம். 2 ஹவர்ஸில் ஏற வேண்டிய படியை வந்து நாங்கள் 3 மணி நேரம் ஆச்சு ஏறுறதுக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, என் பையன் வந்து ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 படி 20 படி தான் வந்து தூக்க சொன்னான். மற்ற எல்லாமே வந்து அவன் தான் நடந்தான். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வழியாக 600 படி தாண்டிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வாங்கி குடிச்சிட்டு தண்ணி வந்து நல்லா இருந்துச்சு. குடிக்கிற தண்ணி நல்லாவே இருந்தது அங்கே. பாவம் எங்கள் அத்தை தான் ஏற கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறினாங்க. ஆனால் ஓரளவுக்கு ஏறிட்டாங்க. எல்லாத்தையும் விட அந்த மசால் பொரி ஒன்று கொடுக்குறாங்க. அது சாப்பிடும்போது டயர்ட்னஸே தெரிய மாட்டேங்குது. நாங்கள்லாம் ஒரு 2-3 டைம் வாங்கி சாப்பிட்டுட்டேன். லாஸ்ட்டு ஒரு 1000 படி இருக்கே, இந்த மாதிரி தான் இருக்குது. அது அப்படியே ஏறுறதுக்குள்ளே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே தான் ஏறிட்டு இருந்தோம். எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஏற போகிறேன்னு தெரில. எல்லாருமே ரொம்ப பயமுறுத்துட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஏறிட்டு வந்து ஒரு 2 டேஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மேலே போகும்போது வெள்ளரிக்காய், ஃப்ரூட்ஸு, மறுபடியும் அதே மசால் பொரி எல்லாமே இருந்தது. இதெல்லாம் வாங்கி சாப்பிட போய் தான் இவ்வளோ தூரம் ஏறினோ அப்படின்னு ஒரு ஃபீல். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனதும் அப்படியே ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி இருந்தது. 2350 படி ஏறி வந்தாச்சு. வந்ததும் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஃபேமிலியாக எடுத்துகிட்டு என் பையனுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம்.